அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, உளுந்து உளுந்துடைய வரலாறு, அதனுடைய பயன்கள், உளுந்துடைய சத்து வகைகள் மற்றும் உளுந்துடைய பக்க விளைவுகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. உளுந்து என்பது பூக்கும் தாவர வகையை சார்ந்தது. இந்த உளுந்திலிருந்து நாம் பெறப்படக்கூடிய பருப்புக்கு தான் உளுந்து பருப்பு என்று அழைக்கின்றோம். இந்த உளுந்த பருப்பு குறிப்பாக தெற்கு ஆசியாவில் அதிக அளவு பயிரிடப்பட்டு வருகிறது. இதே தான் தெற்கு ஆசியாவிலிருந்து தான் முதலில் தோன்றியது என்றும் சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் கூட இந்த உளுந்துவை உளுந்து என்று அழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் உளுந்து அந்த அளவுக்கு தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த உளுந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் அனைத்து வகையான சமையல்களிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தாளிப்புகளுக்கு இந்த உளுந்து இல்லாமல் தாளிப்பு என்பதே நடைபெறாது என்பது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இட்லி, தோசை மற்றும் வடை போன்ற பொருட்களுக்கு இந்த உளுந்துவை பொருளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது அனைவரும் அடைந்த ஒரு உண்மையாகும். இது சமையலுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவத்திலும் இந்த உளுந்து பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இந்த உளுந்தை கொண்டு கட்டு போட்டு அந்த உடைந்த எலும்பை மீண்டும் வலுவாக பெறுவதற்கு இந்த உளுந்து பயன்படுகிறது. மேலும் கை கால்கள் போன்ற எலும்புகள் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு உளுந்து சாப்பிட்டு வர அவருடைய எலும்பு பலம் பெறும் என்பதும் சித்த மருத்துவர்கள் அந்த காலத்தில் இருந்தே இன்று வரை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த உளுந்துவை 2 வகையாக பார்க்கப்படுகிறது. ஒன்று வெள்ளை உளுந்து, மற்றொன்று கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து என்பது வெள்ளை உளுந்தை விட சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முழு உளுந்து, அதாவது உடைக்கப்படாத உளுந்துவை பீன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு சொல் ஆகும். இது பூக்கும் தாவரம் என்பதால் ஃபேபேசிய குடும்பத்தை சார்ந்தது என்று தாவர ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தெற்காசியாவில் தோன்றியதாலும் குறிப்பாக இந்தியாவில் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது. இந்த உளுந்த பருப்பு என்பது இந்தியாவிலுடைய உணவு வகைகளில் பரவலாக பார்க்கப்படுகிறது. சரி, இதனுடைய பயன்களை பற்றி பார்ப்போம் வாங்க. தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு உளுந்து உண்டு வரும்பொழுது நம்மளுடைய எலும்பு, முடி, தோல், இதயம் மற்றும் செரிமானம் போன்றவைகளுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இந்த உளுந்து காணப்படுகிறது. மேலும் இந்த உளுந்தில் பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, ஃபோலேட் மற்றும் பல மினரல் விட்டமின்கள் இந்த உளுந்தில் அடங்கியுள்ளன. இந்த உளுந்து இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமைந்த பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் போன்றவை இரத்த ஓட்டத்தை சீராக சரி செய்து இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் உடல் நலிவுற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சாப்பிட்டு வர அவர்கள் உடல் பலம் பெறும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு ஆகும். மேலும் கடும் நோயிலிருந்து மீண்டவர்கள் உளுந்து எடுத்துக்கொண்டால் அவருடைய உடல்கள் வளப்பெறும் என்பது உறுதி. சரி, இப்பொழுது இதில் உள்ள சில சத்து வகைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. தினமும் ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து வகைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. குறிப்பாக இதில் 18 கிராம் நார்ச்சத்து உள்ளது. இதனால் நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்பட்டு மன அழுத்தத்தையும் குறைக்கப்படுகிறது. புரதம் 25 கிராம், பொட்டாசியம் 950 மில்லிகிராம், கால்சியம் 140 மில்லிகிராம், இரும்பு சத்து 8 மில்லிகிராம், நியாசின் 1.5 மில்லிகிராம். குறிப்பாக நம் உடலுக்கு வேண்டிய அமினோ அமிலங்கள் இந்த உளுந்து பூர்த்தி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்பொழுது இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி பார்ப்போம் வாங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்வதே சிறந்தது. கருப்பு வகை உளுந்துவை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் யூரிக் அமில பிரச்சனை ஏற்படலாம். மேலும் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். இந்த உளுந்தில் அதிக அளவு புரதம் காணப்படுவதால் குறிப்பாக கிட்னி, அதாவது சிறுநீரகம் போன்ற பிரச்சனையும் ஏற்படலாம். பைமோட் இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆப் ஆகுங்க. இந்த ஆப் மூலம் உங்களுடைய வீடுகளுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம்.
மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளி கொண்ட அனைவருக்கும் நன்றிங்க.